ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி பழனி கிரிவலம் பற்றி முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். மற்ற கோயில்களில் பௌர்ணமி நாட்களில் மட்டும்தான் கிரிவலம் நடக்கும். ஆனால் பழனியில் அக்னி நட்சத்திரம் தொடங்கி சித்திரை கடைசி 7 நாட்கள், வைகாசி முதல் 7 நாட்கள், தொடர்ந்து 14 நாட்கள் கிரிவலம் நடக்கும். இதனை முன் 7 கிரி பின் 7 கிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சித்திரையில் பின்னோக்கி, அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுவாங்க. வைகாசியில் முன்னோக்கி கிளாக் வைஸில் சுற்றுவாங்க. பட் இப்போ எல்லாருமே ஒரே டைரக்ஷனில் சுற்றுறாங்க. ஆனால் எங்கள் பாட்டியெல்லாம் இந்த மாதிரி 2 பக்கமும் சுற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழனி மலை மூலிகைக்கு பெயர் பெற்றது. மலையை சுற்றி நிறைய மூலிகை மரங்கள் இருக்குது. அதனால் அதிலேருந்து வர காற்றுக்கு பெயர் சஞ்சீவி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் நீங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock அல்லது 5 o'clock அந்த மாதிரி கிரிவலம் வந்தீங்கன்னா உங்களுடைய மனதுக்கும் உடலுக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஈவினிங் கூட நீங்கள் கிரிவலம் வரலாம். ஒரு 5 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த கிரிவலம் எங்கே தொடங்கும்னு பார்த்தீங்கன்னா, பாத விநாயகர் கோயில். நம்ம மலை ஏறும் பொழுது கீழே அடிவாரத்தில் விநாயகர் கோயில் இருக்கும். அந்த பாத விநாயகரில் கோயிலில் தொடங்கி பாத விநாயகர் கோயிலையே முடிப்பாங்க. இதனுடைய சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னா 2.5லேருந்து 3 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 14 நாட்கள் கழு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கழு இருக்கிற நாட்களில் உள்ளூர் மக்கள் முக்கியமான ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடத்த மாட்டாங்க. இந்த கிரிவீதியை சுற்றி வரும்பொழுது பார்த்திங்கன்னா 5 மயில் வாகனங்கள் இருக்கும். நிறைய கோயில்களும் இருக்குது. அதில் முக்கியமாக அம்மன் கோயில்கள் நிறையவே இருக்குது. அதில் முதல்ல வீர துர்க்கை அம்மன் கோயில், அழகுநாச்சி அம்மன் கோயில், அப்புறம் ரோப்கார் வரும். அதுக்கு லெஃப்ட் சைடில் ஐயப்பன் கோயில், காளிகாம்பாள் கோயில், அதை தொடர்ந்து வனதுர்க்கை கோயில் இருக்கும். அதுக்கப்புறம் விஞ்சு ஸ்டேஷன் வந்துடும். அதை தொடர்ந்து மகிஷாசுரமர்தினி கோயில் வரும். அதுக்கடுத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் வரும். அதோட பாத விநாயகர் கோயிலும் வந்துடும். சுற்றி இருக்கிற கோயில்களுக்கும் நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நீங்கள் ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இல்லை அழகு பொருட்கள் அல்லது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாமே கூட ஒரு சில இடங்களில் விற்கிறாங்க. கிரிவலம் வரும்பொழுது பெண்கள் முக்கியமாக இங்கே கடம்ப மலர் விற்பாங்க. அது வாங்கி வச்சுக்குவாங்க. கடம்ப மலர் முருகனுக்கு உகந்த மலர். கலித்தொகை, திருமுருகாற்றுப்படை போன்ற நூல்கள்லையும் இடம்பெற்றிருக்கு. அருணகிரிநாதர் திருப்புகளில் கூட கடப்ப மாலை இனிவிட நீ வரவேணும் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க. கந்தா, கடம்பா, கதிர்வேலா அப்படின்னு நம்ம நார்மலாகவே சொல்லுவோம். கடம்பா அப்படிங்கிறது கடம்ப மரத்தை குறிக்கிறது. ஸோ கடம்ப மரத்துக்கும் முருகனுக்கும் அதிக தொடர்பு இருக்குது. அதே மாதிரி கடம்ப மரத்துக்கும் பழனிக்கும் நிறையவே தொடர்பு இருக்குது. இங்கே கடம்ப மரங்கள் இந்த மலையை சுற்றி நிறைய இருக்கிறதுனால இங்கே கடம்பப்பூ, அதுவும் ஏப்ரல், மே, அதாவது சித்திரை வைகாசியில் தான் பூக்கும். அந்த டைமில் இந்த பூக்கள் இங்கே விற்கப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிரிவலம் வரீங்கன்னா இந்த பூக்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.